என்னையா இது தமிழ்நாடு? அதெல்லாம் என்னையா நிர்வாகம் நடக்குதுங்க? என்னையா ஆட்சி நடக்குது? அதிமுக ஆட்சி காலத்துல குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதாவது கடைசியில 2021 பாத்தீங்கன்னா 4500 குற்றங்கள். இன்னைக்கு திமுகவில் 7100 குற்றங்கள். யாருக்கு? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். பாஸ்கோன்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்துல பார்த்தா ஆண்டுக்கு ஆண்டு அதிகமா. ஏன்னா இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது திமுக. இப்ப நீங்க கேட்கலாம், சரி இதுக்கும் முதலமைச்சருக்கும் என்ன பண்ணுவாரு, இதுக்கும் திமுக ஏன் எங்கேயுமே நடக்கலையா குற்றம்? குற்றம் நடக்குது, இங்க அதிகமா நடக்குது. அது ஏன் நீங்க நடக்க வைக்கிறீங்க? இங்க நான் சொன்ன குற்றங்கள் எல்லாமே என்ன ஆச்சு தெரியுமா? அந்த குற்றவாளிகள் மனித மிருகம் ஒண்ணு சாராயத்தை குடிச்சா, இல்ல கஞ்சா போதை மாத்திரை பயன்படுத்தி தான் இந்த மிருகம் ஆயிட்டான். அப்போ நீ என்ன செய்யணும்? இதெல்லாம் விற்காம பாத்துக்கணும் இல்ல? நீ விற்காம பாத்துக்கணும் இல்ல? காவல்துறைக்கு நீ தானே பொறுப்பு, நீ தானே முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் அவருடைய மண்ணில் உள்ள பெண்களை காப்பாற்ற முடியும்னா உனக்கு எதுக்கா பதவி, உனக்கு எதுக்கா ஆட்சி, உனக்கு எதுக்கா அந்த நிர்வாகம்? விட்டுட்டு போக வேண்டியதானையா? உன் மண்ணில் இருக்கிற பெண்களை உன்னால பாதுகாக்க முடியலனா நீலாம் எதுக்கா? உனக்குலாம் முதலமைச்சர் பதவி எதுக்கு உங்களுக்குலாம்? நியாயமா நான் கேட்கிறேன், சரியான கேள்வி நான் கேட்கிறேன். உன்னால முடியலனா போங்க, விட்டுட்டு போங்க. எங்க கிட்ட கொடுங்க, எங்ககிட்ட ஒரு 6 மாதம் தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை 6 மாதம் கொடுங்க. தலைகீழா என்னால மாத்த முடியும் தமிழ்நாட்டை. இது நான் சும்மா வார்த்தைகளை நான் சொல்லலாமா? வந்து முதல் நாள் நான் கையெழுத்து போடுவேன், தமிழ்நாட்டில் அத்தனை டாஸ்மாக் கடை மூடு. தைரியமா போடுவேன் நான். தைரியமா என்னால மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. தைரியமா என்னால போடுவேன். அடுத்தது இந்த கஞ்சா, இந்த போதை பொருட்கள் எல்லாம் என்னால ஒரு வாரத்துல ஒழிக்க முடியும். ஒரே வாரத்துல என்னால ஒழிக்க முடியும். ஒரே வாரம் தான். என்னடா இவன் வசனம் பேசணும்னு நினைச்சுக்காதீங்க, என்னால நிச்சயமா முடியும். எனக்கு அந்த தைரியம், அந்த வைராக்கியம், அந்த கோபம் என் மனசுல இருக்கு, அந்த ஆத்திரம் என் மனசுல இருக்கு. ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை எஸ்பியும் நான் வர வைப்பேன். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 38 மாவட்டம் இருக்கு. சென்னையில கமிஷனர், திருநெல்வேலி கமிஷனர், எஸ்பி எல்லாரையும் வர வச்சு நான் சொல்லுவேன், இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். உங்க எல்லையில ஒரு வாரத்துக்கு பிறகு யாராவது ஒரு கஞ்சா பொட்டலம், ஒரு போதை மாத்திரை, போதை ஊசி எங்கேயாவது வித்தாங்க பயன்படுத்தினாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எஸ்பியை கூப்பிட்டு சொல்லுவேன் நான். எஸ்பியும் என்ன பண்ணுவார்? அடுத்த நாள் அவர் மீட்டிங் போடுவார். டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு, என் வேலை போயிடும். நாளைக்கு எங்கேயாவது உன் எல்லையில யாராவது வித்தாங்கன்னா உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னா காவல்துறைக்கு தெரியாம ஏதாவது விற்க முடியுமா? ஒரு பொட்டலும் விற்க முடியாது. இது பண்ண முடியாதாமா முதலமைச்சரால? அதுக்கு தைரியம் வேணும், அந்த கோபம், அந்த உணர்வு வேணும். நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கை, இளைஞர்களுடைய வாழ்க்கை, அடுத்த தலைமுறை வாழ்க்கைன்னு அந்த ஆதங்கம் வேணும். அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு, அந்த உணர்வு எனக்கு இருக்கு. திமுக அடுத்த தேர்தலில் திட்டமிடுறான், ஆனா நான் அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும்னு நான் திட்டமிட்டு இருக்கிறேன். திமுகவுடைய ஆதங்கம்லாம் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம், எப்படி காசு கொடுக்கலாம். ஏமா மூட்டை எடுத்துட்டு வருவான். என்ன மூட்டை? உப்பு மூட்டையா, சர்க்கரையா, அரிசியா? என்ன மூட்டை? பண மூட்டை எடுத்துட்டு வருவான். ராத்திரில வருவான், 1:30 மணிக்கு 2 மணிக்கு கதை தட்டுவான், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு விடுவிடா கொடுப்பான். இந்த வச்சுக்கோ. அதெல்லாம் இப்போ தைரியமா கொடுக்கறான், பகல்லே கொடுக்கறான். வந்து அது கொடுக்க வேண்டாம், வாங்கன்னு சொன்னா நீங்களே போய் வாங்கிடுவீங்க. தெரியுது எனக்கு. அதுல போன் பண்ணி, ஐயா என் வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, நீ என் வீட்டுக்கு வரல, எப்ப வர? சரிதானே? அதெல்லாம் தான் நடக்குது. நீ என்ன பண்ணுவ? இப்ப ஜிபே வேற.
வெளியூருக்கு போயிட்டேன், எனக்கு ஜிபே அனுப்பிச்சு விடு. அதுல என்ன பண்றீங்க நீங்க? சரி வாங்கிட்டோம், காசு வாங்கிட்டோம், 2 ஓட்டு இவனுக்கு போட்டலாம், 2 ஓட்டு அவங்களுக்கு போட்டுடலாம். இப்படி எல்லாம் மாறிட்டு வருதுமா, மாறிட்டு வருது. உங்களாலதான். உங்களுக்கு 2000 பெருசா, உங்க பிள்ளை வாழ்க்கை பெருசா, உங்க பொண்ணு வாழ்க்கை பெருசா? அது ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த தேர்தல் வந்த நேரத்துல அது தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கங்க. 2000 ரூபாய் அது பெருசா இல்ல, உன் பொண்ணு வாழ்க்கை பெருசா, உன் பிள்ளை பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெருசா? இதை நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கோபம் உங்களுக்குள்ள அப்படியே அடங்காது. நான் 6 மாசம் இருக்கு. இன்னைக்கு நீ முடிவு பண்ணது என்ன? யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீங்க எடுங்க. இன்னைக்கு எடுங்க. திமுக யார் வரக்கூடாது? திமுக யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. அந்த நீங்க இன்னைக்கு தெளிவா அந்த முடிவு எடுத்து திமுக வரக்கூடாதுப்பா, அவ்வளவுதான்ப்பா. அந்த முடிவை நீங்க இன்னைக்கு எடுக்கணும். எவ்வளவு காரணங்கள் இருக்கு திமுக வரக்கூடாது. எனக்கு முன்பு பேசினாங்க, சொன்னாங்கல்ல, நான் 5 ஆண்டு காலம் டெல்லியில அமைச்சரா பணியாற்றினேன், சுகாதாரத்துறை அமைச்சர், ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்த 5 ஆண்டு காலத்துல இந்தியாவில் உள்ள கிராமத்தில் உள்ள சுகாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தன. எனக்கு அப்ப வயசு 35. அப்பதான் முதல் போறேன் டெல்லி. ஆனாலும் கடுமையா வேலை செஞ்சு உலகம் முழுவதும் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் பார்த்து தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் ஒரு திட்டம் கொண்டு வந்தேன். அந்த திட்டம் உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டி இருக்கிறது. ஐநா சபை பாராட்டி இருக்கிறது. ஐநா சபை பொதுச் செயலாளர், அன்றைய பொதுச் செயலாளர் பான் கி மூன் ஒருத்தர் நேரடியா வந்தாரு, டெல்லிக்கு வந்தாரு. புரோட்டோகால் அவர்தான் பிரதமரையும் ஜனாதிபதி அவரு போய் பார்ப்பாரு, மற்றவங்களும் அவரை போய் பார்ப்பாங்க. ஆனா அதை மீறி அவர் என்ன பார்த்து, ஏன் அலுவலகத்துக்கு வந்து என்ன பார்த்தாரு, வந்து பார்த்துட்டு சொன்னாரு, நான் இங்க வந்தது அன்புமணி ராமதாஸை பாராட்டுவதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். பொது சுகாதாரம் மற்றும் புகையிலை எதிர்ப்புக்காக இன்று உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக இருக்கிறார் என்று சொன்னார். ஏன்னா நிறைய திட்டங்கள் உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன் அமைச்சரா இருந்த நேரத்தில். இன்னைக்கு 108 ஆம்புலன்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? எல்லாம் பாத்திருக்கீங்களா? யாராவது பார்க்காதவங்க கை தூக்கும் பார்க்கலாம். 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க. இந்த 108 ஆம்புலன்ஸ் இந்தியாவுக்கு கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு கொண்டு வந்தவன் நான் தான். இது கொண்டு வரதற்கு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலம் திட்டமிட்டு இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன். திமுக காரன் கேட்டா கலைஞர் திட்டம் சொல்லுவான், போய் சொல்லுவான். கலைஞர் அப்ப முதலமைச்சரா இருந்தார். இதே திட்டம் கர்நாடகாவில் ஓடுது, இதே திட்டம் ஆந்திராவில் ஓடுது. ஆந்திராவில் அப்ப கலைஞர் முதலமைச்சரா இருந்தாரா? அப்ப எப்படி ஆந்திராவில் ஓடுது, எப்படி மகாராஷ்டிராவில் ஓடுது, குஜராத்ல எப்படி ஓடுது, ராஜஸ்தான்ல எப்படி ஓடுது? நான் அப்போ மத்திய அமைச்சரா இருந்தேன். இந்தியாவுக்கு முழுக்க எல்லாம் இந்த திட்டத்தை 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்த அந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா அந்த திட்டம் வருவதற்கு முன்பு கிராமத்துல ஒரு பிரசவ வழியில ஒரு சகோதரி துடிச்சிட்டு இருக்கிறோம். 2 மணி விடிய 2 மணி 3 மணிக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ பஸ் இருக்காது, வண்டி இருக்காது. ஏமா தண்ணியை சுடு தண்ணி வயிற்றுல ஊத்தி கொஞ்சம் பொறுத்துக்கோ. காலையில 6 மணி பஸ் இருக்குது, 7 மணிக்கு பஸ் இல்ல. எப்படியாவது அவசரமா கிராமத்திலேயே ஏதாவது பிரசவம் பார்ப்பீங்க. ஒண்ணு குழந்தை இருக்கும், இல்லாட்டி அம்மா இருக்கும். இதெல்லாம் நடந்தது. ஆனால் என்னைக்கு இந்த அன்புமணி ராமதாஸ் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோனோ, ஒரே ஒரு போன், இலவச போன் பண்ணா 10 நிமிஷத்துல உங்க வீட்டுல வந்து அந்த பெண்ணை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போய் இலவசமா கூட்டிட்டு அம்மாவையும் பொண்ணையும் காப்பாத்தி திருப்பி வீட்டுல வந்து கொண்டு வர திட்டம் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தவன். இதுதான் திட்டம், இதுதான் உண்மையான திட்டம், உங்களுக்கு பயன்படுகின்ற திட்டம் இதுதான். ஆனா இவங்களும் கொடுக்கறாங்க. திமுக காரன் என்ன கொடுக்கறான்? உரிமை தொகை. நம்ம என்ன உங்களுக்கு உரிமை கிடைச்சிருச்சா? 1000 ரூபாயில உங்களுக்கு உரிமை கிடைச்சிடுமா? உரிமை வந்துருச்சாமா உங்களுக்கு எல்லாம்? 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்கப்பா. ஐயோ 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. எவ்வளவுமா? 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பேர் என்னன்னா உரிமை தொகையா? என்ன உரிமை? உங்களை கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு உரிமை இருக்கா?
இல்ல உங்களுக்கு ரோட்ல போய் குடிச்சிட்டு கஞ்சா போட்டு விசில் அடிச்சு கிண்டல் பண்ற உரிமை, அந்த உரிமை தொகையா? இல்ல உங்க வீட்டுக்காரனுக்கு இல்ல தாத்தாவுக்கு உங்க அப்பாவுக்கு சாராயம் வைக்கிற உரிமை, அந்த உரிமை தொகையா? 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்காக இந்த திட்டத்தை திமுக கொண்டு வர. உரிமை தொகை நான் கொண்டு வந்தது உங்க உயிரை காப்பாற்றுற திட்டம் 108 ஆம்புலன்ஸ். இன்னொன்னு கூட நான் கொண்டு வந்தேன். பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அது என்ன தெரியுமா? இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்பு இப்ப நீங்க ஏதாவது பஸ்ல போறீங்க, இல்ல ட்ரெயின்ல யாராவது போறீங்கன்னா சிகரெட் பிடிப்பான், பீடி பிடிப்பான். இல்ல நீங்க சினிமா தியேட்டர் சினிமா பாக்குறீங்கன்னா வெளியில வந்துட்டா அவ்வளோ புகை இருக்கும், ஞாபகம் இருக்குதா? இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுறீங்க, இல்ல எங்கேயாவது ஆபீஸ் போறீங்க, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு மால் எங்கேயாவது போறீங்கன்னா சிகரெட் உள்ள பிடிப்பானுங்க, ஆபீஸ்க்குள்ள சிகரெட் பிடிப்பானுங்க. ஆனா இன்னைக்கு யாராவது பஸ்ல சிகரெட் பிடிப்பாங்களா? இல்ல. ட்ரெயின்ல இல்ல, ஆபீஸ்ல இல்ல, சினிமா தியேட்டர்ல இல்ல, ஆபீஸ் கவர்மெண்ட் ஆபீஸ்ல, தனியார் ஆபீஸ்ல, மால் எங்கேயுமே சிகரெட் பிடிக்க முடியாது, பீடி பிடிக்க முடியாது. இந்த சட்டத்தை யார் கொண்டு வந்தா? இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார். அப்போ இந்தியாவிலே தைரியமா இந்த சட்டத்தை நான் கொண்டு வரேன். தமிழ்நாட்டில் என்னால சாராயத்தை ஒழிக்க முடியாதா? கஞ்சாவை ஒழிக்க முடியாதா? இந்த போதை பொருட்களை ஒழிக்க முடியாத? என்னால நிச்சயமா முடியும். எனக்கு அதிகாரம் கிடைச்சதுன்னா என்னால முடியும். அந்த தைரியம் எல்லாமே இருக்கு எனக்கு. ஆனால் அந்த கையெழுத்து போடுற அதிகாரம் மட்டும் இல்ல. அது நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிடமே இந்த சாராயத்தையோ இந்த கஞ்சா போதை பொருட்களை ஒழிச்சு உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள், உங்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் நான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க பெண்கள் நீங்க அவசியமா நீங்க புரிஞ்சுக்கணும். முக்கியமானது அந்த தைரியம் எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அந்த திட்டங்கள் என்கிட்ட இருக்குது. எவ்வளவு திட்டங்கள் இருக்கு என்கிட்ட இருக்குது. ஆனா இந்த திமுக பொய்ய சொல்லி சொல்லி சொல்லியே ஏமாத்தி 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 நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி. எத்தனை பேருமா நகையை வச்சிங்க? திமுக நம்பி காதல இருக்கிறது, கழுத்துல இருக்கிறதெல்லாம் 5 பவுன் எப்படியாவது மூட்டெல்லாம் எப்படியாவது திருப்பி கொடுத்துடுவாங்கன்னு அந்த நம்பிக்கையில நீங்க வச்சீங்களே. எவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம், ஒரு ஏமாற்று. எத்தனை வாக்குறுதிகள் திமுக உங்களுக்கு கொடுத்தாங்க. நகை கடனை நாங்க வந்தா உடனே தள்ளுபடி பண்ணுவோம். உங்க பிள்ளைகள் நீ வாங்கி படிக்கிறதுக்கு வாங்கின கல்வி கடனை நாங்க தள்ளுபடி பண்ணுவோம். விவசாய கடனை நாங்க தள்ளுபடி பண்ணுவோம். நாங்க நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் நாங்க ரத்து பண்ணுவோம். பண்ணானுங்களா? 4.5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க மாசம் மாசம் நாங்க கரண்ட் பில் எடுப்போம். இதுல என்ன தெரியுமா முக்கியமா நீங்க நினைக்க வேண்டியது? இப்போ உங்க கரண்ட் பில் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறாங்க. 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறதுனால அந்த ஸ்லாப் இருக்குது. 100 யூனிட், 500 யூனிட், 1000 யூனிட் ஸ்லாப் இருக்குது. அதுக்கு மேல போச்சுன்னா அப்படியே 2 மடங்கு ஆயிடும். நீங்க மாசம் மாசம் எடுத்துனா அந்த ஸ்லாபுக்கு மேல போவாது. அப்போ நீங்க குறைவா கரண்ட் பில், இப்ப நீங்க 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினீங்கன்னா மாசம் மாசம் எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க அதுல 800 ரூபாய் தான் நீங்க கட்டுவீங்க ஒரு மாசத்துக்கு. இல்ல 700 ரூபாய் கட்டுவீங்க ஒரு மாசத்துக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் 400 ரூபாய் குறையும். இத திமுக காரன் நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம். அது ஒரு ஏமாத்து. இன்னைக்கு கேட்டேன், நான் கேட்டேன் ஏன் எடுக்கலன்னு கேட்டா, அதுக்கு ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வந்தாதான் நாங்க எடுப்போம். ஸ்மார்ட் மீட்டர் எப்பயா வரும்னு கேட்டா 3 வருஷம் ஆகும். அப்ப எதுக்கியா நீ சொன்னா நாங்க சொல்லுவோம். மக்கள் நம்பிட்டாங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இப்படி தெனாவட்ல பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க திமுக காரங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்திங்க. இன்னைக்கு காலையில நான் தாமிரபரணி ஆத்துக்கு போனேன். நேத்து மதுரையில வைகை ஆத்துக்கு போனேன். ஏன் ஆத்துக்கு போனேன்? பாக்கிறதுக்கு போனேன். நான் நேத்து வைகை ஆத்துல, வைகை ஆறுன்னு இல்ல, வைகை சாக்கடைக்கு பார்த்தேன். சாக்கடையா மாறிடுச்சு. வைகையில யார் இறங்குவா? வைகையில அழகர், கல்லழகர். அவர் கூட 5 லட்சம் பேர் இறங்குறாங்க உள்ள. எதுல இறங்குறாங்க? சாக்கடையில. அந்த ஆறு சாக்கடையா மாறிடுச்சு. நாத்தடிக்குது. எல்லா கழிவும் அதுலதான் கொட்டுது.
அதுல இறங்கினா இருக்கிற கிருமி இருக்கிற நோய் எல்லாம் அதுலதான் வருது. அதேதான் இன்னைக்கு நான் தாமிரபரணியில பார்த்தேன். நீங்க எல்லாமே இங்க இருக்கிறவங்க எல்லாமே தாமிரபரணி தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டுல 35 36 ஆறு ஓடுது, பெரிய ஆறுகள். அதுல ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு வற்றாத ஜீவ நதி யாரு? எந்த நதி? நம்ம தாமிரபரணி. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே. 36 ஆத்துல ஒரே ஒரு ஆறு தான் வருஷம் முழுவதும் தண்ணி ஓடிட்டு இருக்கு. எந்த ஆறு? நம்ம ஆறு தாமிரபரணி. நம்ம ஊர்ல தொடங்கி நம்ம ஊர்ல பாபநாசம் அணையில இருந்து கீழே பார்த்தா தாமிரபரணி தொடங்குது. புன்னக்காயல், தூத்துக்குடி மாவட்டத்தில் புன்னக்காயல். இதுல இந்த தாமிரபரணி ஆத்து எனக்கு அத்துப்படி. அது கேப்பீங்க, என்னடா இவன் சென்னையில இருக்கிறவன் தாமிரபரணிக்கும் அன்புமணிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த தாமிரபரணிக்கு நான் பல ஆண்டுகளாக நான் இங்க வரைய தந்து தாமிரபரணியை காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கேன், கருத்தரங்கம் நடத்தினேன், பொதுக்கூட்டம் நடத்தி இருக்கிறேன், நடைபயணம் நடத்தினேன். நான் இப்ப நான் நடந்துட்டு வரேன்ல தமிழ்நாடு முழுவதும் உரிமைகளுக்காக. அதே போன்ற தாமிரபரணிக்காக நான் 2 நாள் நடந்தேன். நான் எங்க நடந்தேன்? பாபநாசத்துல தொடங்கினேன். அங்க அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி, அப்புறம் திருநெல்வேலி, இப்படி எல்லாம் நடந்து புன்னகாயில் வரைக்கும் 2 நாள் நடந்து போனேன். நான் நோட்டீஸ் கொடுத்து தாமிரபரணியை காப்பாற்றணும்னு. எப்போ? 2016 ஜூலை 1, 2. ஆனா இன்னைக்கு அதை விட மோசமா இருக்கு. தாமிரபரணியை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு காலையிலோட நான் ஆத்துல போய் பார்த்தா இங்க நம்முடைய நெல்லையில் உள்ள திடக்கழிவுனா என்ன தெரியுமாமா? நீங்க குளிக்கிற பாத்ரூம்ல குளிக்கிறீங்க இல்ல, உங்க சமையல் அந்த கழிவு மட்டும் இல்ல, அதோட மோசம். அந்த பாத்ரூம் அந்த கழிவு எல்லாம் நேரடியா எங்க போகுது? தாமிரபரணிக்கு போகுது. இதுக்கு கீழே இருக்கிறவங்க அதான் குடிக்கிறாங்க, அதான் விவசாயம் பண்றாங்க, அதான் ஆடு மாடு எல்லாம் குடிக்குது. அப்போ என்ன நிலையில் இருக்கு? எப்படிப்பட்ட ஆறு மாறு? ஆறு இயற்கை கொடுத்த வரம் வரம் வரம். நான் சென்னையில இருக்கிறேன், சென்னைக்கு தெரியும். கூவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூவமாறு நம்ம கூவம் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா? தெரியலையா? எப்படிமா தெரியாம இருக்குது? பாத்திருக்கீங்களா? எப்போ? எப்போ நீங்க சரி, நீங்க மெட்ராஸுக்கு நீங்க எப்போ போனீங்க முதல்ல? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பீங்களா? அப்ப போயிருக்கீங்க. அப்ப கூவம் ஆறு 30 வருஷத்துக்கு முன்னாடி கூவம் ஆறு வந்து அதுலதான் அந்த தண்ணி எடுத்து கோயில்ல பூஜை பண்ணுவான். மீன்லாம் இருக்கும், அந்த தண்ணி தான் குடிப்போம். இன்னைக்கு கூவம் ஆறு கண்ண முடின்னு போனா நாத்து அடிச்சதுன்னா அது கூவம் ஆறு சாக்கடையா மாறிடுச்சு. எங்க பார்த்தாலும் கருப்பா சாக்கடையா. கிட்ட கைய விரல்ல கூட வைக்க முடியாது. விரல் வச்சா விரல் போயிடும், அழுகி போயிடும் விரல். அவ்வளோ ரசாயனம், அவ்வளோ கழிவு கூவம். ஆனா 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அதுல இருந்து கோவில்ல பூஜை பண்ற அந்த தண்ணியை வச்சு பண்ணாங்க. இன்னைக்கு தாமிரபரணி கூவமா மாறக்கூடாதுன்னு என்னுடைய ஆதங்கம். ஆனா மாறிட்டு வருது, மாறிட்டு வருது. இந்த திமுக ஆட்சி பண்ணா இன்னும் மோசமா மாறும், மோசமா மாறும். தமிழ்நாட்டில் நான் எல்லா ஆத்துலயும் எனக்கு அத்துப்படி. தமிழ்நாட்டில் எல்லா நீர் திட்டங்களும் எனக்கு அத்துப்படி. எல்லா ஆத்துலயும் நான் நடந்துட்டேன். இங்க தாமிரபரணியில பாபநாசத்துல இருந்து புன்னக்காயல் வரைக்கும் நான் நடந்திருக்கிறேன். நான் வைகை ஆற்றை பாதுகாப்போம் 2 நாள் நடந்தேன். நான் மேகமலை வெள்ளிமலையில இருந்து வர தண்ணி பாதி தண்ணி வைகை ஆத்துல, முல்லை பெரியார் தண்ணி மீதி பாதி தண்ணி வைகை ஆத்துல வந்து அந்த வைகை டேம்ல வந்து அங்க இருந்து வைகை ஆறு ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலம் ஏரியில போய் முடியுது. அங்கிருந்து அப்படியே கடலுக்கு தண்ணி இல்ல போறதுக்கு, மிச்சம் தண்ணி இல்ல போறதுக்கு. ஏதோ வெள்ளம் வந்ததுன்னா அங்கிருந்து தண்ணி போகும், கடலுக்கு போகும். 5 மாவட்டங்கள் வளம் பெறும். காவிரியை காப்போம் பில்லிகுண்டு, அந்த நம்முடைய எல்லை கர்நாடக எல்லையில் பில்லிகுண்டுல இருந்து பூம்புவாரி வரைக்கும் 3 நாள் நடந்து போனேன். காவிரியை காப்போம் ஒரு ஊரா போய் துண்டு பிரசுரம் கொடுத்து பொதுக்கூட்டம் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்ம காவிரி தாயா காப்பாற்றணும், பாலாத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு அங்க ஆந்திராவில அந்த குப்பம் அங்க ஊர் இருக்கு, அங்க எல்லையில அங்க இருந்து சதுரங்கப்பட்டினத்துல பாலாறு வந்து கடல்ல கிடக்குது, அங்க 2 நாள் நடைபயணம் பண்ண. நான் இப்படி பெரிய ஆறுகள் எல்லாம் காப்பாற்றணும், திட்டங்களை கொண்டு வரணும்னு நான் போகாத இடம் இல்லம்மா. ஏன் நான் போனேன்?
ஏன் போறேன்? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆறுகள், இந்த குளங்கள், இந்த கண்மாய்களை பாதுகாக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வெட்டினாங்க. மன்னர்கள் காலத்துல நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நம்ம வெட்டிட்டு போனாங்க. இது நமக்கு சொத்து, உங்க சொத்து அது. ஆனா அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் திமுக, தகுதி இல்லாதவர்கள், தகுதியற்றவர்கள். தாமிரபரணி ஆத்துல என்னென்ன கழிவு இருக்கு, பாபநாசத்துல அங்க என்ன நம்ம பண்ணுவோம்? திதி கொடுப்போம். திதி கொடுக்கிற நேரத்துல என்ன பண்றோம் தெரியுமா? வருஷத்துக்கு 100 டன் துணியை ஆத்துல போட்டுரும். எவ்வளவு? 100 டன் துணி. திதி கொடுத்து அந்த துணியை அப்படியே போட்டு விட்டு வந்துடும். அங்க ஆரம்பிக்குது தாமிரபரணி. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அம்பாசமுத்திரத்துல இருந்து சேரன் மாதேவில இருந்து அங்க தொழிற்சங்கம், தொழிற்சாலைகள், அங்க இருக்கிற கழிவு எல்லாம் போகுது. அதுக்கப்புறம் இடையில ஒரு 200 செங்கல் சூளைகள் வச்சிருக்கிறானுங்க. அவனுங்க அந்த ஆத்த கொள்ளடிக்கிறானுங்க. களிமண்ல இருந்து மண்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க கொள்ளடிக்கிறானுங்க. அரசாங்கம் வருது இல்ல, காசு வருது இல்ல, லஞ்சம் வருது இல்ல, அது அரசாங்கம். அதுக்கப்புறம் பெப்சி கொக்கோ கோலா கம்பெனி அதை உரியறான் பாரு. தாமிரபரணி தண்ணியை உறிஞ்சி உங்களுக்கு பெப்சி கோக்கு அவன் எடுத்துட்டு போறான், அவன் கொள்ளடிச்சிட்டு போறான், அவங்கிட்ட இருந்து கமிஷன். அதன் பிறகு கங்கை கொண்டான்னு ஒரு தொழிற்பேட்டை இருக்குது. அதுக்கு தண்ணி எடுக்கிறான். தண்ணி எடுத்துட்டு மீதி திருப்பி என்ன அனுப்புறான்? கழிவு அனுப்புறான், ரசாயன கழிவு, தொழிற்சாலை கழிவு அனுப்புறான். அதன் பிறகு இங்க போக்குவரத்து பணிமனை இருக்கிறாங்க. அங்க இந்த பஸ் கிளீன் பண்றான், அந்த ஆயில் மாத்துறானுங்க எல்லாம் இல்ல. அந்த ஆயில் பஸ் கழிவு எல்லாம் எதுல விடுறான்? தாமிரபரணியில் தான் விடுறான். அதன் பிறகு இங்க வருது. இங்க வந்து என்ன நடக்குது? இங்க நெல்லையில, இங்க பாளையங்கோட்டையில 1.5 லட்சம் குடும்பம் இருக்கு. இந்த 1.5 லட்சம் குடும்பத்திலுடைய திடக்கழிவு எல்லா கழிவும் எதுல ஓடுது? நம்ம தாமிரபரணி. தாங்குமா? அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். திமுக தடுத்து நிறுத்துவாங்களா? தடுத்து நிறுத்துவதற்கு தகுதி இருக்கா? அவங்களுக்கு திறமை இருக்குதா? யாராவது தெரியுமா? தெரியாது. அதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். தாமிரபரணியை காப்பாற்றணும், உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும். இந்த பாளையங்கோட்டை நம்முடைய பொதுச் செயலாளர் இங்க பாளையங்கோட்டையில, இங்க அவர் அப்ப அந்த காலத்துல ஆல் இண்டியா ரேடியோல இங்கதான் பணியாற்றினார். அவர் அப்போ நல்லா பேசுவார். பாளையங்கோட்டை பத்தி தலைக்கீழ தெரியும். அவர்கிட்ட சொன்னா பாளையங்கோட்டையை பத்தி 1 மணி நேரம் பேசுவார். அவர் சொந்த ஊரு தேனி மாவட்டம். நம்முடைய பொருளாளர் இருக்காங்க, திலகபாமா இருக்காங்க, அவங்க சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம். புகுந்த வீடு விருதுநகர் மாவட்டம், வந்த வீடு திண்டுக்கல். ஆக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், பொருளாளர் தென் மாவட்டத்தை சார்ந்தவர். இன்னைக்கு பாளையங்கோட்டைனா ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க? ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா, ஆக்ஸ்போர்ட் ஆஃப் இந்தியா. ஆக்ஸ்போர்ட்னா ஒரு இடம், இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஆக்ஸ்போர்ட்னா அங்க நிறைய பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடம், பல்கலைக்கழகம் அதிகமா உலகத்தில் இருக்கிறது ஆக்ஸ்போர்ட். அங்க படிக்க வைக்கிறது ஆக்ஸ்போர்ட். அதேதான் இங்க பாளையங்கோட்டையில படிக்க வைக்கிறது அதிக கல்லூரிகள் இருந்தது ஆக்ஸ்போர்ட். இன்னும் சொல்ல போனா சென்ட் ஜான்ஸ் கல்லூரி இங்க இருக்கு. இது சென்னை பல்கலைக்கழகம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை விட பழமையான கல்லூரி. இது 150 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரி. எங்க இருக்கு? இந்த மண்ணில் இருக்கு. 3 கல்லூரிகள் இங்க இருக்கு. 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கல்லூரிகள். உங்களுக்கு கல்வியை, படிப்பை கொடுத்த இந்த மண் பாளையங்கோட்டை இன்னைக்கு நாசமாகி கொண்டிருக்கிறது. கல்வி எடுத்துக்கங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்துல கல்வி, அது ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க சென்னையில. திமுக கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு 420 நிகழ்ச்சி. 420 என்ன தெரியுமாமா? ஏமாற்று, பித்தலாட்டம். 420 ஃபார்ஜரி. கல்வியில் சிறந்து தமிழ்நாடா? மானங்கட்ட தனமா இருக்குது. வெக்கப்படணும் அதெல்லாம். உயர்கல்விமா இப்ப கல்லூரியில இன்னைக்கு அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு. என்னன்னா, நாங்க இப்போ 2700 உதவி பேராசிரியர்கள் நாங்க நியமனம் செய்ய போறோம். இன்னைக்கு 180 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 180 இருக்கு தமிழ்நாட்டில். அதுல 100 கல்லூரியில முதல்வர்கள் கிடையாது, பிரின்சிபல் இல்ல.
இவங்க திமுக ஆட்சி காலத்துல வந்தவுடன் 2020 என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்து 4000 உதவி பேராசிரியர் நியமனம் பண்ண போறோம்னு சொன்னாங்க. ஆனா 4.5 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு உதவி பேராசிரியர் நியமனம் பண்ணல. எவ்வளவு உதவி பேராசிரியர் இருக்காங்க தெரியுமா? மொத்தம் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரியில மொத்தம் 10,500 உதவி பேராசிரியர்கள் மொத்தத்துல. அதுல 9,000 இடம் காலியா இருக்கு. 10,500ல 9,000 இடம் காலியா இருக்குது. இந்த பிள்ளைங்க எப்படிமா படிப்பாங்க? என்னத்த படிக்க போறாங்க? கத்து கொடுக்கறது யாரும் இல்லைன்னா எதுக்கு கல்லூரி போகணும்? இன்னைக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ் காலேஜ்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இன்னைக்கு 25% பிள்ளைங்க இன்னைக்கு போய் சேரல. இது போன்ற என்னைக்குமே இருந்தது கிடையாது. அடிச்சு புடிச்சு எங்கேயாவது நான் கல்லூரிக்கு போனோம்னு துடிச்சிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு 25% இன்னைக்கு காலியா இருக்கு, இடம் இருக்கு, காலியா இருக்கு. ஏன்? யாரு கத்து கொடுக்குறது இல்ல. 9,000 இடம் காலியா இருக்குது. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாரு? 2,700 பேர் நாங்க நியமனம் பண்ண போறோம். பண்ண போறது இல்ல, பண்ண போறோம். இன்னும் 4 மாசம் இருக்குது. அதுல அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்கு. அதுல நீங்க உதவி பேராசிரியர் நீங்க நியமனம் பண்ணணும்னா எவ்வளவு தெரியுமா? லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு? 2 லட்சமா? 3, 5, 10, 20, 30 லட்சம் லஞ்சம் கொடுக்கணும். அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல உதவி பேராசிரியர் நியமனம் பண்ணணும்னா 30 லட்சம் அரசு கொடுக்கணும். அப்ப கல்வி என்னமா, என்ன நிலையில இருக்கு? நாசமா போயிட்டு இருக்கு திமுக ஆட்சி காலத்துல. அவங்களை எதை பத்தியும் கவலை இல்லை உங்களுக்கு. சரி, உயர்கல்வி எப்படி இருக்குது, பள்ளி கல்வி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பள்ளிக்கூடம், காமராசர், கர்ம வீரர் காமராசர் தான் 25,000 பள்ளிக்கூடத்தை தொடங்கினார், தமிழ்நாட்டில் தொடங்கினார். ஆனா நம்ம கர்ம வீரர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறார். கர்ம வீரர்ல கர்ம வீரர் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு இருக்கிறார் இவர் ஸ்டாலின். எவ்வளவு பெரிய துரோகம் இல்ல? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிமா, 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்துல 75 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. 10 வருஷத்துக்கு முன்பு எவ்வளவு? 75 லட்சம் பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துல 10 வருஷத்துக்கு முன்பு படிச்சாங்க. அப்போ 10 வருஷத்துக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்துல 36 லட்சம் பிள்ளைங்க படிச்சாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல 75 லட்சம், பிரைவேட் ஸ்கூல்ல 36 லட்சம். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல 52 லட்சம், 75ல இருந்து 52 லட்சம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல 36 லட்சத்திலிருந்து இன்னைக்கு 65 லட்சம் படிக்கிறாங்க. அதுல என்ன நீங்க சிந்திக்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 37,500 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. தனியார் ஸ்கூல் எவ்வளவு தெரியுமா இருக்கு? 12,500 தனியார் ஸ்கூல் இருக்கு. 37,500 கவர்மெண்ட் ஸ்கூல்ல 52 லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு படிக்கிறாங்க. வெறும் 12,500 பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளிக்கூடத்துல 65 லட்சம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்போ என்ன நிலையில கல்வி இருக்குது? கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி. அரசு பள்ளிக்கூடத்தை பத்தி கவலையே இல்லாத ஆட்சி. இன்னைக்கு தொடக்க கல்வி, தொடக்க பள்ளிக்கூடம் இருக்கு, 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும். 4,000 பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ, ஒரு வாதியார் தான். 4,000 பள்ளிக்கூடத்துல தொடக்க பள்ளியில் 1ஆவது, 2ஆவது, 3ஆவது, 4ஆவது, 5ஆவது, இந்த 5 கிளாஸும் கத்துக் கொடுக்கிறது எத்தனை வாதியாருங்க? ஒரு வாதியார் தான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன கத்துக் கொடுக்க முடியும்? கத்துக் கொடுக்க முடியுமா? முதல்ல வாதியாரே போனா தானே. இதுதான் கல்வி நிலை, தமிழ்நாடு கல்வி நிலை. தமிழ்நாட்டில் 1,66,000 வகுப்பறைகள் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடத்தில். அதுல 1,00,000 வகுப்பறையில ஒரு வாதியார் கூட கிடையாது. இதுதான் உண்மையான நிலை. இதுதான் திமுக. நான் சும்மா நான் குறை சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். பேசி பேசி இங்க பாஷை கொஞ்சம் வருது எனக்கு. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்திக்கணும்னா திருப்பி திருப்பி எல்லாம்
வருவாங்க. ஏதாவது திமுக வந்து பொய் சொல்லத்துல பிஹெச்டி வாங்கிடுறான். பிஹெச்டி பெரிய படிப்பு, பெரிய படிப்பு பிஹெச்டி. இப்ப நம்ம வழக்கறிஞர் சேர்ந்தாங்க, நம்ம கட்சியில சேர்ந்தாங்க இல்ல முனைவர், அவங்க முனைவர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க. ஷக்கீலா வழக்கறிஞர் முடிச்சுட்டு முனைவர், பெரிய படிப்பு. அதுல திமுக எதுக்கு வாங்கியிருக்கு பிஹெச்டி? பொய் சொல்றதுல, பொய் சொல்றதுல பெரிய படிப்பு. இல்லாம ஒரு புத்தகம் போட்டேன் நான். இதுல போன மாசம் தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டேன், ஒரு ஆவணம். இதுல என்னன்னா பார்த்தா விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம். விடியல் எங்கே? இதுல என்னன்னா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. வாக்குறுதினா என்ன? சத்தியம் பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலினோ, இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ உங்களுக்கு சத்தியம் பண்ணாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு நாங்கள் நிறைவேற்றுவோம். அதுல எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியுமா? 505 வாக்குறுதிகள். இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன். அவங்க கொடுத்த 505 வாக்குறுதிகளும் இந்த புத்தகத்தில் நான் போட்டிருக்கேன். அதுல எத்தனை தெரியுமா நிறைவேற்றி இருக்கிறாங்க உங்களுக்கு? 66. 505ல நிறைவேற்றி இருக்கிறது வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டும்தான் இந்த புத்தகத்துல நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இது யாரும் மறுக்க முடியாது அவங்களால. எல்லாமே எழுத்து மூலமா நான் போட்டிருக்கேன். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க திமுக, எவ்வளவு பெரிய துரோகம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம். நீங்க அதை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்க, இன்னைக்கு ஏமாத்தினாங்க, அது நம்பிக்கை துரோகம். 505 வாக்குறுதிகள் வெறும் 13 விழுக்காடு தான் உங்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறது திமுக. வெறும் 13 விழுக்காடு, 13 மார்க் தான் திமுக. 100 மார்க்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கு? எவ்வளவு மார்க்? 13 மார்க். 13 மார்க்னா என்ன? பாஸா ஃபெயிலா? ஃபெயில். பாஸ் எடுக்கணும்னா எவ்வளவு மார்க் வாங்கணும்? 35 மார்க் வாங்கணும் பாஸ் பண்ணணும்னா. திமுக எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு? வெறும் 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சுமா. ஃபெயில் ஆயிடுனா என்ன பண்ணணும்? வீட்டுக்கு அனுப்பணும். ஃபெயில் ஆனா மறுபடியும் ஆட்சிக்கு வர முடியுமா? மறுபடியும் ஓட்டு போடுவீங்களா? ஃபெயில் ஆன கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? போடக்கூடாது, போடவே கூடாது. அவங்களுக்கு ஆள தகுதியற்றவர்கள், ஆள தெரியாதவர்கள், திறமையற்றவர்கள், தகுதியற்றவர்கள், நேர்மையற்றவர்கள் திமுக. வீட்டுக்கு அனுப்பவும். அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. முந்த நாள் ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி செய்தினா ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அந்த தொகுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வெளியிட்டாங்க. அதுல என்னன்னா இந்த 3 வருஷத்துல 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். எவ்வளோ ஒரு கொடுமை இல்ல இது. 1968 விவசாயிகள் இந்த திமுக ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் உயிரை அவரே எடுத்துக்கொண்டார்கள், கடன் தொல்லையால. ஆனா இது ஒரு செய்தியாவே வரல, எந்த பேப்பர்லயும் வரல, எந்த டிவிலையும் வரல, எந்த விவாதமும் வரல, எந்த வாட்ஸ்அப்லயும் வரல, எந்த சோசியல் மீடியாலும் வரல. ஏன்? அதெல்லாம் விவசாயியுடைய உயிராச்சு. அப்படியா? விவசாயிகள், எனக்கு விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். எனக்கு சோறு போடுற கடவுள் விவசாயிகள். விவசாயிகள் உயிரை விலை மதிக்க முடியாத உயிர்கள், விவசாய உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள். நமக்கு அதாவது சுயநலமற்ற அவர்களுடைய உழைப்பு நமக்கு சோறு போடுகின்ற அந்த கடவுள். ஆனா 1968 உயிர்கள் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஒரு செய்தி இது. ஆனா அவ்வளோ அலட்சியமா இருக்கிற திமுக, அலட்சியமா இருக்கிற திமுக இதை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அவசியமாக இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், வீட்டுக்கு அனுப்பணும், வீட்டுக்கு அனுப்பணும். தகுதியற்றவர்கள். அது மட்டும் இல்லம்மா, திமுகவுக்கு 3 எலெக்ஷன்லயும் அவங்க தான் ஜெயிச்சிட்டு வராங்க. 2019 எம்பி எலெக்ஷன்ல பெரிய வெற்றி. 40 எம்பி இல்ல 39 எம்பி ஜெயிச்சாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா ஆனார், திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 எம்பியில 40 ஜெயிச்சாங்க. 2019 ஜெயிக்குது திமுக, 2021 ஜெயிக்குது திமுக,
2024 ஜெயிக்குது திமுக, 2026 இல்லவே கிடையாது, இல்லவே கிடையாது, ஜெயிக்க முடியாது. போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும். அதனால தப்பி தவறி திமுக ஆட்சியில நீங்க மறுபடியும் விடாதீங்க. விட்டீங்க, நான் என்ன சொல்லிருக்கிறேன், உன் பிள்ளை, உன் பேர பிள்ளைகள், உன் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு டாக்டர், நான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறேன், MBBS படிச்சிருக்கிறேன், டாக்டர் நான். ஏன்னா எனக்கு தெரியும், இங்க இருக்கிற நிலையே தெரியும். உங்க பிள்ளைகள் மேல எனக்கு அக்கறை, உங்க பேர பிள்ளைகள் மேல அக்கறை. இவங்க தான் நம்ம தமிழ்நாட்டை, இந்தியாவை காப்பாற்ற போறாங்க. வருகின்ற தலைமுறை இவங்க தான். இந்த தலைமுறையை காப்பாற்றணும், அதுதான் முக்கியமா இன்னைக்கு பாக்குறேன் நான். அந்த செய்தியை நீங்க எல்லாத்துக்கும் நீங்க எடுத்துட்டு போனோம். ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க. தேர்தல் நேரத்தில் நீங்க ஏமாறாதீங்க. பணத்தை வச்சு ஆசை காமிப்பாங்க, பொருள் வச்சு, கொலுசு வச்சு, கம்மலை வச்சு, லட்டுல கம்மல் வைப்பாங்க, மூக்குத்தி வைப்பாங்க, குடம் கொடுப்பாங்க, புடவை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆம்பளைங்களுக்கு பாட்டில் கொடுப்பானுங்க, எல்லாம் கொடுப்பானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீங்க மயங்கி ஏமாந்து அதுக்கப்புறம் 5 வருஷமா ஐயோ அன்னைக்கு அன்புமணி சொன்னாரு, நான் ஆசைப்பட்டேன் 500 1000, அந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கை முழுவதும் சாப்பிட முடியுமா? இல்ல 5 வருஷம் சாப்பிட முடியுமா? எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? அதான் சொல்றேன். அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா உன் பிள்ளையோ உன் வீட்டுக்காரும் புடிங்க எடுத்து போய் டாஸ்மார்க்ல அடுத்த 1 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதனால இதையெல்லாம் நீங்க சிந்தியுங்கள். சிந்தித்து நீங்கள் நிச்சயமாக நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த மாற்றம் இங்கே திருநெல்வேலியில மாவட்டத்திலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குங்கள். சரி, கடைசியா நான் சொல்றது, இங்க தென் மாவட்டத்தில் அதிகமா சாதி பிரச்சனை ஏன் வருது? ஏன் சாதி பிரச்சனை வருது? இங்க தமிழ்நாடு அதிகமா தென் மாவட்டத்தில் ஏன் சாதி பிரச்சனை வருது? சாதி சண்டை ஏன் வருது? பள்ளிக்கூடத்தில் அடிச்சுக்கிறாங்க, கல்லூரியில அடிச்சுக்கிறாங்க, வெளியில அடிச்சுக்கிறாங்க. ஏன் வருதுன்னா, இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு, படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இல்ல. வேலை இல்லாத சும்மா இருக்கிறதுனால அவனுடைய மூளை வேற விதமா வேலை செய்யுது. அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா, வேலையில இருந்தானா இந்த பிரச்சனைக்கு போக மாட்டான். இப்போ நான் சென்னையில இருக்கிறேன். சென்னையில கிட்டத்தட்ட அங்க இருக்கிற மக்கள் 1,50,00,000 பேர் சென்னையில இருக்கிறான். அதுல சென்னை வாசிகள் 1,05,00,000 பேர், மீதி 40 லட்சம் பேர் வந்துட்டு போறவங்க. அந்த 1.5 கோடி மக்கள், சென்னையில இருக்கிற மக்கள்ல 50 லட்சம் மக்கள் எங்க இருந்து வந்திருக்காங்க தெரியுமா? எங்க இருந்து? தென் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறான். அங்க போயிருக்கிறான். ஏன்? இங்க வேலை இல்ல, பொழப்பு இல்ல, விவசாயம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. அதனாலதான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இந்த சாதி அந்த சாதி, இந்த மதம் அந்த மதம், இப்படி பிரச்சனை அடிச்சு வச்சிருக்காங்க. வேலை இருந்ததுன்னா சண்டை போட மாட்டான், அவன் வேலையை பார்த்துட்டு போவான். இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். திமுக காரணம் பண்ண முடியாது. என்னால செய்ய முடியும். சமூக நீதி நிலைநாட்ட முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். நடத்தினாதான் உன் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், உன் பேர பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் இதை எனக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் நீங்கள் தெளிவாகுங்கள், சிந்தியுங்கள். ஒரு மாற்றத்தை நீங்கள் தமிழ்நாட்டுள்ள பெண்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், வணிகர்கள், வியாபார பெருமக்கள், அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கேடுகட்ட ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்றுவோம். இந்த ஊழல் ஆட்சியை, திமுக ஆட்சியை அகற்றுவோம். பெண்களுக்கு எதிரான ஆட்சி, கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, ஊழல் ஆட்சி, திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். நம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி.